இந்திய பங்குச்சந்தை டிசம்பர் 17 அன்று இரண்டாவது தொடர்ச்சியான அமர்வுக்கு இழப்பை நீட்டித்தது. முடிவில் சென்செக்ஸ் 1064.12 புள்ளிகள் அல்லது 1.30% சரிந்து 80,684.45 ஆகவும், நிஃப்டி 332.25 புள்ளிகள் அல்லது 1.35% சரிந்து 24,336 ஆகவும் இருந்தது. வர்த்தகம் செய்யப்பட்ட 2888 பங்குகளில் 953 பங்குகள் அதிகரித்தன, 1854 பங்குகள் சரிந்தன, 81 பங்குகளில் எந்த மாற்றமும் இல்லை. 122 பங்குகள் அதன் 52 வார உச்சத்தை எட்டின, 17 பங்குகள் அதன் 52 வார குறைந்த அளவை எட்டின. 122 பங்குகள் அப்பர் சர்க்கியூட்லும் 61 பங்குகள் லோயர் சர்க்கியூட்லும் பூட்டப்பட்டன. ஸ்ரீராம் பைனான்ஸ், பாரதி ஏர்டெல், கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், ஹீரோ மோட்டோகார்ப் மற்றும் JSW ஸ்டீல் ஆகியவை நிஃப்டியில் அதிக இழப்பை சந்தித்தன. அதே நேரத்தில் ITC ரும் சிப்லா மட்டுமே லாபமடைந்தன. ஆட்டோமொபைல், வங்கி, எரிசக்தி, உலோகம், எண்ணெய் மற்றும் எரிவாயு குறியீடுகள் தலா 1% சரிந்தன. இப்போது தனிப்பட்ட பங்குகள் பற்றிய செய்திகளை பார்ப்போம். கிராவிட்டார் இந்தியா நிறுவனம் QIP பை அறிமுகப்படுத்திய பின்னர் பங்குகள் 7% உயர்ந்தன. QIP மூலம் நிறுவனம் 750 கோடி ரூபாயை திரட்டும் வெளியீட்டை 1000 கோடி ரூபாயாக உயர்த்துவதற்கான விருப்பத்துடன் அறிமுகப்படுத்தியது. ஒரியானா பவர் 10,000 கோடி மதிப்புள்ள பல்வேறு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களுக்காக ராஜஸ்தான் அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின்னர் ஒரியானா பவர் வர்த்தகத்தில் 9% உயர்ந்தது. 10,000 கோடி மதிப்பிலான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரியானா பவர் நிறுவனத்தின் மொத்த சந்தை பங்கான 5,344 கோடியை விட 2 மடங்கு அதிகமாகும். குவெஸ் கார்ப் ஒரு பாய் பரிந்துரை மற்றும் மேம்பட்ட வளர்ச்சி கண்ணோட்டத்தில் ஒரு பங்குக்கு 1000 ரூபாய் என்ற இலக்கு விலையுடன் ஆன்டிக் புரோக்கிங் பரிந்துரைக்கு பின்னர் குவெஸ் கார்ப் பங்குகள் ஆரம்ப வர்த்தகத்தில் 10 விழுக்காடு உயர்ந்தன. என்வைரோ இன்ஃப்ரா என்ஜினியர்ஸ் பங்குகள் 6% உயர்ந்தன, இது 5 அமர்வுகளில் 50% உயர்வையும் குறிக்கிறது. 2 நாட்களில் 10 கோடி பங்குகள் கை மாறின, ஒரு வார சராசரியான 4 கோடி பங்குகளை விட 2 மடங்கு அதிகம். பீராமல் ஃபார்மா JM ஃபைனான்ஷியல் ஒரு பங்குக்கு 340 ரூபாய் என்ற இலக்கு விலையுடன் பாய் பரிந்துரைக்கு பின்னர் பீராமல் ஃபார்மாவின் பங்குகள் உயர்ந்தன, இது தற்போதைய விலையை விட 36 விழுக்காடு அதிகமாகும். HDFC பேங்க் செபி பட்டியலிடப்பட்ட சில விதிமுறைகளுக்கு இணங்கவில்லை என்று செபி நிர்வாக எச்சரிக்கை கடிதத்தை வெளியிட்டதை அடுத்து HDFC வங்கி பங்குகள் 1%த்திற்கும் அதிகமாக சரிந்தன. இண்டோகோ ரெமடிஸ் கோவாவின் வெர்னாவில் உள்ள நிறுவனத்தின் ஆலைக்கு அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து எச்சரிக்கை கடிதம் கிடைத்ததை அடுத்து இண்டோகோ ரெமடிஸ் பங்குகள் 6% வரை சரிந்தன. US FDA எச்சரிக்கை கடிதம் பொதுவாக மோசமான உற்பத்தி நடைமுறைகள், தவறான தயாரிப்பு உரிமைகோரல்கள் அல்லது முறையற்ற பயன்பாட்டு திசைகள் போன்ற கவலைகளை எடுத்துக்காட்டுகிறது. TARC 2020 முதல் 21 வரை முதல் 2022 முதல் 23 வரை வரையிலான நிதியாண்டுகளுக்கான நிதி அறிக்கைகளை ஆராய ஒரு தணிக்கையாளரை நியமித்துள்ளதாக புது தில்லியை தளமாக கொண்ட கட்டுமான நிறுவனம் செபி திங்களன்று எழுதிய கடிதத்தின் மூலம் கூறியதால் TARC பங்குகள் 10% லோயர் சர்க்கியூட்டில் பூட்டப்பட்டன. இந்திரபிரஸ்த் கேஸ் வரவிருக்கும் GST கவுன்சில் கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலில் எரிவாயுவை ஸ்டீல் சேர்ப்பது இருக்காது என்று அறிக்கைகள் வந்ததை அடுத்து IGL, MGL மற்றும் கெயில் போன்ற எரிவாயு நிறுவனங்கள் பங்குச் சந்தையில் சரிவை சந்தித்தன. தற்போது எரிவாயுவுக்கு மாநில வாட், மத்திய விற்பனை வரி மற்றும் மத்திய கலால் வரி போன்ற பல வரிகள் உள்ளன. எரிவாயு மதிப்பு சங்கிலியில் பல உள்ளீட்டு மற்றும் வெளியீட்டு வரிகள் உள்ளன, குறிப்பாக மாநிலங்களுக்கிடையேயான வரிவிதிப்பில் உள்ள வேறுபாட்டின் விளைவாக. GSTக்கு மாறுவது வரி செயல்திறனை மேம்படுத்தும். மேசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் பங்குகள் டிசம்பர் 17 செவ்வாயன்று பலவீனமான சந்தையில் 5 விழுக்காடு லாபத்துடன் வர்த்தகம் செய்கின்றன. திங்கட்கிழமை வர்த்தக அமர்வில் காணப்பட்ட 4 விழுக்காடு எழுச்சிக்கு பிறகு பங்குகளுக்கான ஆதாயங்களின் இரண்டாவது நாள் இது. மியூச்சுவல் ஃபண்ட் டிராக்கர் செயலிழந்த மற்றும் உரிமை கோரப்படாத மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோலியோக்களை கண்டறிய முதலீட்டாளர்களுக்கு உதவும் நோக்கில் ஒரு புதிய தளத்தை தொடங்க செபி முன்மொழிந்துள்ளது. மித்ரா என்று அழைக்கப்படும் இந்த சேவை முதலீட்டாளர்கள் தங்கள் கவனிக்கப்படாத அல்லது மறக்கப்பட்ட MF முதலீடுகளை கண்காணிக்க அனுமதிக்கும். மோபி குயிக் IPO மோபி குயிக்கின் 3 நாள் IPO கிட்டத்தட்ட 120 மடங்கு சந்தா பெற்றது. முதலீட்டாளர்கள் 141.72 கோடி பங்குகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்தனர். மோபிக்விக் பங்குகள் தங்கள் IPO விலைக்கு 60 விழுக்காடு பிரீமியத்தில் பட்டியலிடப்படலாம். ITC
கொல்கத்தாவை தளமாக கொண்ட பன்முகப்படுத்தப்பட்ட கூட்டு நிறுவனமான ஐடிசி செவ்வாயன்று அனைத்து ஒப்புதல்களும் நடைமுறையில் இருப்பதால் ஐடிசி ஹோட்டல்களை பிரிப்பது ஜனவரி 1, 2025 முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவித்தது. உங்கள் நேரத்திற்கு நன்றி. பங்குச்சந்தை செய்திகளுடன் மீண்டும் நாளை சந்திப்போம். ஹாப்பி இன்வெஸ்டிங்.